காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். இந்த அதிகாலை வேளையில் உன் துதியின் சத்தம் என் காதுகளில் விழுந்து என்னை மகிழ்ச்சியாக்குகிறது. நீ கடந்து வந்த பெரிய வனாந்தர வழியில் நீ பெற்றுக்கொண்ட வழிநடத்துதல், பாதுகாப்பு, பராமரிப்பு, என் பிரசன்னத்தின் மகிழ்ச்சி, எல்லையற்ற சமாதானம் இவற்றை எண்ணி நீ துதிப்பது உன்னை ஜெபமலையின் உச்சியில் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது. உம்மை துதிக்க இந்த பூலோக வார்த்தைகள் போதாது ஆண்டவரே என்று கூறுகிறாய். ஆம், பரலோக பாஷைகளை நான் உன் நாவில் தருகிறேன். புதுப்பாட்டு பாடு, துதித்து பாடு, நன்றி கீதம் பாடு. என் பரிசுத்த தூதர்களோடு நீயும் சேர்ந்து கொள். சுத்த மனசாட்சியும் உண்மையும் உன்னை நிமிர்ந்து நிற்கச் செய்கின்றன. உன் நேரம், பணம் இவற்றை நீ எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாய். ஆகவே உன்னில் கவலை என்பதில்லை. மகிழ்ச்சி பொங்க பாடி துதிக்கிறாய். என் மகனே, மகளே, என் அன்பினால் நிறைந்திரு. என் அன்பை பகிர்ந்து கொடு. உன்னிடத்தில் உள்ள உன் உடைமைகளை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள தயங்காதே. காலம் குறுகி இருக்கிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். என் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உன் விளக்கில் எண்ணெய் குறையாதபடி பார்த்துக்கொள். நான் உன்னோடு இருக்கிறேன். தொடர்ந்து ஓடு. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. பின்னிட்டு பாராதே. உன் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. ஆதார வசனம்: இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:11.